ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். நீங்கள் எக்ஸல் டூல் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இன்டர்வியூக்கு போக போகிறீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய முக்கியமான ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் குறித்து தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸல் இதற்கு முன்னாடியே நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கலாம், இல்லைனா இப்போ தான் நீங்கள் ரொம்ப அறிமுகமே ஆகியிருக்கலாம். எதற்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. எப்படி கடைசி நாளில் படிச்சுட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணுற பலர் இருக்காங்களோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய 10 ஃபார்முலாக்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா எக்ஸல் குறித்த எல்லா இன்டர்வியூ கொஸ்டின்ஸுக்குமே உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். அப்படிப்பட்ட 10 ஃபார்முலாக்களை தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வெறுமனே சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல, ஒரு ஷார்ட்கட் மாதிரி ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு ஃபார்முலாவையும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி இன்டர்வியூவில் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவிலேருந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 10 ஃபார்முலாக்கள் குறித்து தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ வாங்க முதல் ஃபார்முலாவை பார்க்கலாம். முதல் ஃபார்முலா VLOOKUP. நீங்கள் எக்ஸல் குறித்து யார் முதல் கேள்வி கேட்டாலும் அவங்க இந்த VLOOKUP ஃபார்முலாவை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நிறைய இடத்துல எக்ஸலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபார்முலாக்களில் ஒன்று இந்த VLOOKUP. VLOOKUP அப்படின்னா ஒன்றும் இல்லை, வெர்டிக்கலாக லுக்கப் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த VLOOKUP அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், டேட்டா பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக இருக்குது. ஸோ இதில் இருந்து உங்களுக்கு தேவையான வேல்யூவை எப்படி லுக்கப் பண்ணி எடுத்துக்கிட்டு வரணுங்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் VLOOKUP ஃபார்முலா. இதற்கு எப்படி கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஹவு டு ஃபைண்ட் தி சேலரி ஆஃப் எம்ப்ளாயி ஐடி 103. இப்போ இங்கே உங்களுக்கு எம்ப்ளாயி ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட், சேலரி எல்லாமே இருக்குது. இதில் இந்த எம்ப்ளாயி ஐடி 103க்கு இந்த சேலரியை எப்படி நீங்கள் லுக்கப் பண்ணிட்டு வர போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய டேட்டாவில் இருந்து நீங்கள் ஒரு வேல்யூவை லுக்கப் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் VLOOKUP ஃபார்முலாவை தவிர வேறு எதையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 103 அப்படின்ட்டு நம்ம இப்போ சேலரியை லுக்கப் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ VLOOKUPக்கான சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ ஜஸ்ட் இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, VLOOKUP அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போ லுக்கப் வேல்யூ அப்படின்னா என்னென்னா நீங்கள் எந்த வேல்யூவை தேட போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஜஸ்ட்டு 103 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ கமா கொடுத்துக்கிறேன். இப்போ டேபிள் அரே அப்படின்னா ஃபுல்லாக இந்த டேபிள் அரேயை அப்படியே செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கமா கொடுத்துக்கோங்க. இப்போ காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது என்னென்னா எத்தனையாவது காலமில் நீங்கள் லுக்கப் பண்ண வேண்டிய வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், எம்ப்ளாயி ஐடி ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலமில் நேம் இருக்குது, தேர்டு காலமில் டிபார்ட்மெண்ட், ஃபோர்த்து காலமில் சேலரி இருக்குது. அப்போது 4 அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ கமா கொடுத்துட்டு எக்ஸாக்ட் மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த 103யோட சேலரி எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் 102 அப்படிங்கிறத மாற்றுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே லுக்கப் ஆகிட்டு வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ சேலரி இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட்டை லுக்கப் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் போட்டிங்க இல்லையா 4,0, இதை 3,0 அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த காலமில் இருக்க அதுக்கு நேராக இருக்க வேல்யூவை லுக்கப் பண்ணி கொண்டு வந்துடும். ஸோ இதற்கு தான் பார்த்தீங்கன்னா VLOOKUP ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி ஒரே ஒரு முக்கியமான கண்டிஷன் VLOOKUP ஃபார்முலாவில் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த காலமை ஸ்டார்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறீங்கல்ல A3ல இருந்துன்னு, ஸோ சாரி A7ல் இருந்துன்னு, இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு காலமில் நீங்கள் லுக்கப் பண்ண வேண்டிய வேல்யூ கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு என்பாரியே இல்லைன்னா எரர் அடிக்கும். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இரண்டாவது ஃபார்முலா என்ன அப்படின்னா HLOOKUP ஃபார்முலா. அதற்கான சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு வேல்யூஸ் ஹரிசாண்டலாக அலைன் ஆகியிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த வேல்யூஸை எப்படி லுக்கப் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஹரிசாண்டல் லுக்கப் ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட் எல்லாமே இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட நேமும் இருக்குது. இங்கே நீங்கள் லுக்கப் பண்ணிட்டு வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே ஹரிசாண்டலாக பார்த்தீங்கன்னா அங்கே அசைன் ஆகிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் இப்போ ஹவு டு ஃபைண்ட் தி ஸ்டூடெண்ட் பியோட மேக்ஸ் ஸ்கோர் எவ்வளவு அப்படிங்கிறத, ஸ்டூடெண்ட் பியோட மேக்ஸ் ஸ்கோர் எவ்வளவு அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஹரிசாண்டலில் அசைன் ஆகிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
ஹச் லுக்கப் அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, ஹச் லுக்கப் அப்படிங்கிற ஃபார்முலாவை போட்டுக்கோங்க. இப்போ லுக்கப் வேல்யூ அப்படிங்கிற இடத்துல இந்த மேக்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். தென் கமா அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரேயை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ இண்டெக்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஸ்டூடெண்ட் பிஏயோட ஸ்கோர் தானே வேணும். ஸோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. ஸோ 3 கொடுக்கணும். இப்போ கமா கொடுத்துட்டு எக்ஸாக்ட் மேட்சுக்கு 0 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் பியோட மேக்ஸ் ஸ்கோர் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ சயின்ஸ் ஸ்கோர் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் சயின்ஸ் அப்படிங்கிறத மாற்றணும்னா போதும், அந்த ஸ்டூடெண்ட்டோட சயின்ஸ் ஸ்கோர் வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹச்லுக்கப் ஃபார்முலாவை எக்ஸலில் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் விலுக்கப் ஃபார்முலாவில் இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கக்கூடியது காலம் நம்பர் கொடுப்பீங்க. அதே மாதிரி ஹச்லுக்கப்பில் இந்த இடத்துல கொடுக்க வேண்டியது ரோ நம்பர் கொடுப்பீங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா விலுக்கப்பையும் ஹச்லுக்கப்பையும் ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து கையாள முடியும். அதற்கு அடுத்த முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னா மேட்ச் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாக்கான சின்டெக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இது எதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு காலம்லையோ அல்லது ரோலையோ ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூவோட பொசிஷன் எவ்வளவு, எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மேட்ச் ஃபார்முலா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இங்கே பிரியா சர்மா அப்படிங்கிற நேம் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேம் லிஸ்ட் இருக்குது. இதில் எத்தனையாவது பொசிஷனில் பிரியா சர்மா இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இந்த மேட்ச் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, மேட்ச் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போ லுக்கப் வேல்யூ அப்படிங்கிறதுல பிரியா சர்மாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா கொடுத்துட்டு லுக்கப் அரேயில் இப்படி ஃபுல்லாக இந்த அரேயை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கமா கொடுத்துட்டு மேட்ச் டைப் எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணணும் அப்படின்னா 0 கொடுத்துக்கோங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் அப்படின்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ விச் மீன்ஸ் என்னென்னா இரண்டாவது இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியா சர்மா இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு காலமில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையாவது பொசிஷனில் அந்த வேல்யூ இருக்குது, ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த மேட்ச் ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு காலமில் பர்டிகுலர் வேல்யூ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த மேட்ச் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் சக்தி அப்படின்னு போடுறேன். இப்போ n/a அப்படின்னு வருது. விச் மீன்ஸ் என்னென்னா இந்த பர்டிகுலர் அரேயில் சக்தி அப்படிங்கிற நேமே இல்லை. ஸோ n/a உங்களுக்கு ஃபார்முலா ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்படி நீங்கள் ஒரு ஃபார்முலாவை இந்த மேட்ச் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்டர்வியூவில் உங்ககிட்ட இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட வேல்யூவோட பொசிஷன் என்ன, அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டால் மேட்ச் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட் முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபார்முலா. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபார்முலா எதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு அரேயில் நீங்கள் ரோ நம்பரையும் காலம் நம்பரையும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூவை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனோட மேட்ச் ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன், இந்த மேட்ச் ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூவுக்கு நீங்கள் உள்ள எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய வேல்யூஸையும் நீங்கள் லுக்கப் பண்ணி எடுத்துக்கிட்டு வர முடியும். இப்போ பாருங்கள், how to find the ID of பிரியா சர்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேம் இங்கே இருக்கு, ஐடி இந்த இடத்துல இருக்கு. நம்ம பொதுவாக வந்து ஒரு வேல்யூவை லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நம்ம விலுக்கப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். பட் எப்போவுமே விலுக்கப் ஃபார்முலாவுக்கு நீங்கள் லுக்கப் பண்ணக்கூடிய வேல்யூ இருக்கக்கூடிய காலம் எப்போவுமே ரைட் சைடில் தான் இருக்கணும். பட் இங்கே பாருங்கள், ஐடி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குது. இந்த சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி வேல்யூவை எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனோட பேசிக்கான ஒரு சின்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ இதை எப்படி நான் சொல்லி கொடுக்குறேன், ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, இண்டெக்ஸ் அப்படிங்கிறத போட்டுட்டு ஜஸ்ட்டு இந்த அரேயை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிரியா சர்மா இந்த நேம் தான் வேணும் அப்படின்னா இதை எப்படி நீங்கள் செய்யலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் 1 2 3 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிரியா சர்மாவை பாருங்கள், இந்த இடத்துல இருந்து 1 2 இருக்காங்க. அப்போது கமா கொடுத்துட்டு 3,2 அப்படிங்கிறத கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா போதும், இங்கே பிரியா சர்மா அப்படிங்கிற வேல்யூ உங்களுக்கு லுக்கப் ஆகி வந்துருச்சு. ஸோ இதே கான்செப்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம இந்த காலம் ரோ இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைனமிக்காக மேட்ச் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வர போகிறோம். அதை யூஸ் பண்ணி இந்த பிரியா சர்மாவோட ஐடி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போது ஈக்குவல் டு கொடுத்துக்கலாம், அதே இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை போட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக அந்த அரேயை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கமா கொடுத்துட்டு ரோ நம்பர் அப்படிங்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரோ நம்பருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த பிரியா சர்மா இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம மேட்ச் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை போடலாம்.
சாரி, பிரியா சர்மாவோட நம்ம ரோ நம்பரை தான் இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது பிரியா சர்மாவை செலக்ட் பண்ணிக்கோங்க, கமா கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த லுக்கப் அரேயை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு உள்ளே தான் நம்ம பிரியா சர்மாவோட பொசிஷனை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கமா கொடுத்துட்டு மேட்ச் டைப்புக்கு 0 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மேட்ச் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னா 1 2 3 அப்படிங்கிறது வந்துடும். இப்போ கமா கொடுத்துட்டு இப்போ காலம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த காலம் நம்பரில் உங்களுக்கு இந்த காலம் தானே வேணும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த காலமை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ சாரி, இந்த காலம் நம்பரில் 1 அப்படிங்கிறத கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும். இங்கே உங்களுக்கு 102 அப்படிங்கிறது வந்துருச்சு. எப்படி வந்துச்சு அப்படின்னா நல்லா பாருங்கள், இந்த மேட்ச் ஃபங்க்ஷனுக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ காலமில் 1 அப்படிங்கன்னு நம்ம வந்து மேனுவலாக கொடுத்துட்டோம். ஏன்னா நமக்கு ஐடி தான் வேணும். ஸோ ஐடியை கொடுத்த உடனே நமக்கு இங்கே 102ன்னு வந்துருச்சு. இப்போ இந்த மேட்ச் ஃபங்க்ஷன் இல்லாமல் இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன். ஈக்குவல் டு கொடுத்துட்டு இண்டெக்ஸ் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போ இந்த அரேயை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 2 3 எத்தனாவது பொசிஷனில் இருக்குது? 102 தேர்ட் பொசிஷனில் இருக்குது. அதே மாதிரி எத்தனையாவது காலமில் இருக்குது? ஃபர்ஸ்ட் காலமில் இருக்குது. இப்போ பாருங்கள், இதுவும் 102 தான் வரும். ஸோ இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைனமிக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பிரியா சர்மாக்கு பதிலாக கார்த்திக் ரெட்டி அப்படிங்கிற நேமை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ அவருக்கான ஐடி இங்கே ஷோ ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்காக நீங்கள் இண்டெக்ஸ் ஃபார்முலாவுக்கு உள்ள மேட்ச் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி லெஃப்ட் சைடு உள்ள காலமில் இருக்கக்கூடிய வேல்யூவையும் நீங்கள் லுக்கப் பண்ணி எடுத்துக்கிட்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸில் தான் நீங்கள் இண்டெக்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். நிறைய இன்டர்வியூஸில் இண்டெக்ஸ் ஃபார்முலாவுக்கும் வீலுக்கு ஃபார்முலாவுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை கேட்கறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்டாங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபார்முலாவில் நீங்கள் எந்த பொசிஷனில் இருந்து வேணுமானாலும் வேல்யூஸை லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். பட் வீலுக்கு ஃபார்முலாவில் ரைட் சைடு உள்ள வேல்யூஸை தான் உங்களால் லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். இவ்வளவு தான் பேசிக்கான டிஃப்ரென்ஸ். அதற்கடுத்த முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஃபார்முலா. ஸோ இஃப் ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து நிறைய இடத்துல வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாஜிக் கண்டிஷனை நீங்கள் என்னைக்கெல்லாம் வந்து செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஃப் ஃபார்முலாவை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு டு கிளாஸிஃபை கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கிளாஸிஃபை ப்ரொமோட்டட் அண்ட் நாட் ப்ரொமோட்டட் பேஸ்ட் ஆன் தேர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் இருக்குது. இதை பேஸ் பண்ணி ஒரு எம்ப்ளாயி ப்ரொமோட்டடாக இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எம்ப்ளாயி 80க்கு மேலே இருந்தார் அப்படின்னா அவரை ப்ரமோட்டட்னு சொல்லணும், இல்லைன்னா நாட் ப்ரமோட்டட் அப்படின்னு சொல்லணும். இதுதான் லாஜிக். அப்போ என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்கோர் 80க்கு மேலே இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். அப்போது என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இஃப் போட்டுக்கோங்க. இப்போ லாஜிக் டெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த வேல்யூவை செலக்ட் பண்ணி இது கிரேட்டர் தென் 80 இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா டபுள் கோட்ஸுக்கு உள்ளே போட்டு ப்ரமோட்டட் அப்படின்னு போடுறோம். இல்லை அப்படின்னா டபுள் கோட்ஸுக்குள்ள நாட் ப்ரமோட்டட். ஸோ எப்போவுமே இந்த இஃப் ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு லாஜிக்கை நீங்கள் டெஸ்ட் பண்ணி அது நடந்துச்சு ஆமாம் அப்படின்னா என்ன செய்யணும், இல்லை அப்படின்னா என்ன செய்யணும், இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இஃப் ஃபார்முலாவை டக்குன்னு யோசிக்காமல் யூஸ் பண்ணலாம். இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா போதும், ப்ரொமோட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், இந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ 80க்கு கீழே இருக்கிறதுக்கு எல்லாமே நாட் ப்ரொமோட்டட்னு வந்துருச்சு, 80க்கு மேலே இருக்கிறது எல்லாத்துக்குமே ப்ரொமோட்டட்னு வந்துருச்சு. ஸோ லாஜிக்கை செக் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொமோட் ஆர் நாட் ப்ரொமோட் அப்படிங்கிற அந்த விதை வந்து நம்ம இந்த இதில் வந்து செஞ்சோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லாஜிக்கை டெஸ்ட் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு தகுந்த மாதிரி வேல்யூஸை போடணும் அப்படின்னா நீங்கள் இஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அதற்கு அடுத்த முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னா சம் ஃபார்முலா. ஸோ சம் ஃபார்முலா நீங்கள் சம் இஃப் ஃபார்முலாவை நீங்கள் ரொம்ப ரொம்ப வந்து டேஷ்போர்டு அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இன்டர்வியூவில் எப்படி வீலுக்கு ஃபார்முலாவை அடிக்கடி கேட்பாங்களோ அதே மாதிரி இந்த சம் இஃப் ஃபார்முலாவையும் அடிக்கடி கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ சம் ஃபார்முலா அப்படின்னா என்னென்னா நீங்கள் டைரெக்டாக வேல்யூஸை சம் பண்ணுறதுக்கு சம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவீங்க. பட் ஒரு பர்டிகுலர் கண்டிஷனுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய வேல்யூவை மட்டும் எனக்கு சம் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா இந்த சம் இஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இங்கே என்ன கொஸ்டின் அப்படின்னா ஹவு டு ஃபைண்ட் தி டோட்டல் சேல்ஸ் பை கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த சேல்ஸ் கேட்டகரிக்கு, அதாவது அப்ளைன்சஸ் கேட்டகரி எவ்வளவு சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், எலக்ட்ரானிக்ஸ் அப்ளைன்சஸ் எல்லாமே வந்து இருக்கு இல்லையா.
இதுல இருந்து அப்ளைன்சஸ் மட்டும் எடுத்து எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு ஒரு கண்டிஷனை செக் பண்ணி அதுக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா தான் நான் சம் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ சம் இஃப். இதே இது சம் இஃப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷன்களை அப்ளை பண்ணி சம் பண்றதுக்கு உள்ள கண்டிஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா சம் இஃப்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம சம் இஃப் தான் பார்க்க போறோம். ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, சம் இஃப் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போ ரேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல நீங்க இந்த கேட்டகரியை ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. இப்போ கிரைட்டீரியா அப்படிங்கிற இடத்துல இந்த எந்த அப்ளைன்சஸை நீங்க வந்து ஃபில்டர் பண்ணி கூட்டணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கமா கொடுத்துட்டு சம் ரேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல அந்த சேல்ஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்களா அப்ளைன்சஸ் மட்டும் எவ்வளவு இருக்கு, இது ப்ளஸ் இது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65,000 வருதா? ஸோ கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல அப்ளைன்சஸ்க்கு பதிலாக எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதனோட டோட்டல் வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு கண்டிஷனுக்கு உட்பட்டு நீங்கள் சம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சம் இஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறுமனே சம் பண்ணுறதுக்கு சம் ஃபார்முலா, ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி சம் பண்ணுறதுக்கு சம் இஃப் ஃபார்முலா, அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷன்களை பேஸ் பண்ணி சம் பண்ணுறதுக்கு சம் இஃப்ஸ் ஃபார்முலா. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூவில் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். அதற்கு அடுத்த முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னா கவுண்ட் இஃப் ஃபார்முலா. ஸோ கவுண்ட் ஃபார்முலா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே கவுண்ட் பண்ணுறதுக்கு கவுண்ட் ஃபார்முலா. சப்போஸ் உங்களுக்கு ஒரு கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணி அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு எத்தனை வேல்யூ இருக்கோ அதை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கவுண்ட் இஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கே டேட்டா இருக்குது, எம்ப்ளாயி, டிபார்ட்மெண்ட், லொகேஷன் இருக்குது. இதில் பாருங்கள் ஹவு மெனி எம்ப்ளாயீஸ் இன் தி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஸோ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை எம்ப்ளாயி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே ஹெச்ஆர் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கவுண்ட் இஃப் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இந்த ரேஞ்சை இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸுக்கு உள்ள நீங்கள் இந்த ஹெச்ஆர் அப்படிங்கிறத டைப் பண்ணலாம். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஹெச்ஆர் அப்படிங்கிறத டைப் பண்ணலாம். டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா 3 ஹெச்ஆர் இருக்குன்னு வரும். இல்லை அப்படின்னா டேரெக்டாக இந்த மாதிரி டைனமிக்காக போடணும் அப்படின்னா இந்த செல்லை இப்படி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இங்கே ஹெச்ஆர் 3 இருக்குது. இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களை கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல ஐடியை போட்டிங்கன்னா போதும், ஐடியில் எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்க அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்முலாவை கவுண்ட் இஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷனுக்கு உட்பட்டு எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, எத்தனை வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இஃப் ஃபார்முலா இருக்குது அப்படின்னா அதுதான் கவுண்ட் இஃப் ஃபார்முலா. இதே இது மல்டிபிள் கண்டிஷனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா கவுண்ட் இஃப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அதற்கு அடுத்த முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னா கன்கார்டினேட் ஃபார்முலா. ஸோ இப்போ எக்ஸலில் கன்கேட் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா கன்கார்டினேட் அப்படின்னு ஓல்டர் வெர்ஷனில் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல்யூஸை கம்பைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபுல் நேம் வேணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஈக்குவல் கொடுத்துக்கோங்க, கன்கேட் அப்படின்னு போட்டுட்டு ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் கமா இந்த செகண்ட் டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைன் ஆகி வந்துடும். ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கம்பைன் ஆயிரும். பட் இப்போ பாருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேமுக்கும் லாஸ்ட் நேமுக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறதே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி அடிஷ்னலாக ஒரு ஸ்பேஸோ ஏதோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இந்த ஃபார்முலாக்கு இடையில ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நேம் இங்கே செலக்ட் பண்ணிட்டோம், கமா கொடுத்துட்டு இப்போ எனக்கு இதுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் கொடுங்க. இப்போ கமா கொடுத்துட்டு இப்போ லாஸ்ட் நேமை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு ஸ்பேஸோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் கம்பைன் ஆயிருச்சு. ஸோ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வேல்யூஸை நீங்கள் கம்பைன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதற்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்கார்டினேட் இல்லைன்னா கன்கேட் ஃபார்முலா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்ககிட்ட ஹவு டு கம்பைன் நேம்ஸ் வித் டிபார்ட்மெண்ட் இல்லைனா ஹவு டு கம்பைன் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் இந்த கன்கார்டினேட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நான் இந்த கம்பைன் பண்ணுவேன் அப்படிங்கிற ஆன்சர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான மதிப்பெண் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கு அடுத்த முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட், ரைட்டு, மிட், இந்த 3 ஃபார்முலா. ஸோ உங்ககிட்ட பாருங்க இங்கே ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டாக்கு எப்படி லெஃப்ட், ரைட்டு, மிட் ஃபார்முலாக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு ஃபைண்ட் தி ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் இன் தி எம்ப்ளாயி ஐடி. இப்போ பாருங்க இங்கே எம்ப்ளாயி ஐடி இருக்கு, இதில் ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா
கை வந்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருந்து நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லெஃப்ட் ஃபார்முலா, ரைட் சைடு இருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரைட் ஃபார்முலா, மிடில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மிட் ஃபார்முலா. இப்போ பாருங்க, நம்ம இந்த லெஃப்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸை கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஈக்குவல் டு கொடுத்துட்டு லெஃப்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எத்தனை கேரக்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 3 கேரக்டர். ஸோ 3 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு 3 கேரக்டர்ஸ் இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை ட்ராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 கேரக்டர்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹவு டு ஃபைண்ட் தி எம்ப்ளாயி நம்பர் ஃப்ரம் தி எம்ப்ளாயி ஐடி. இப்போ இங்கே அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நம்பர்ஸ் என்னன்னு தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போது நம்ம ரைட் சைடு இருந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரைட் சைடு இருந்து தான் இருக்குது. அப்போது எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 2 4 5 இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு ரைட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கமா கொடுத்துட்டு 5 அப்படிங்கிறத போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ரைட் சைடு இருந்து 5 கேரக்டர்ஸை உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ரைட் ஃபார்முலா கொடுத்துரும். ஸோ பார்த்தீங்களா, சூப்பராக வருது இல்லை? இப்போ நெக்ஸ்ட் மிட் ஃபார்முலா. ஸோ ரைட்டும் இல்லாமல் லெஃப்ட்டும் இல்லாமல் மிடில் இருக்கக்கூடிய வேல்யூவை எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மிட் ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ மிட் ஃபார்முலா எப்போ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இடையில இருக்கக்கூடிய வேல்யூவை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறது தான். இப்போ பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹவு டு எக்ஸ்ட்ராக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் தி ஃபுல் நேம். இங்கே ஃபுல் நேம் இருக்குது, எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா எப்படி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நீங்கள் இங்கே அருண் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 கேரக்டர்ஸ் இருக்குது. பிரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கேரக்டர்ஸ் இருக்குது. ராகுல் அப்படின்னா 5 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் லிமிட் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக இல்லை. அப்போ நீங்கள் லெஃப்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த ஃபர்ஸ்ட் நேம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே உங்களுக்கு ஸ்பேஸ் வருது. அப்போது ஸ்பேஸ் எந்த இடத்துல இருக்கோ அதை -1 கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் எத்தனை கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், இப்போ ஈக்குவல் டு கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் ஃபைண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஃபைண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை போடணும். டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க, ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க, டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வித்தின் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு 1 அப்படிங்கிறத கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்பேஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத இந்த ஃபைண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இது -1 கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த லெஃப்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிட்டில் நம்ம பண்ண போகிறோம். ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, மிட்டு போட்டுக்கோங்க. இப்போது டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டார்ட் நம்பர் என்ன 1. இப்போ கமா கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எத்தனை, இந்த ஃபைண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? இதை செலக்ட் பண்ணிவிட்டு -1 அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் அழகாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இடத்துல இன்னும் எக்ஸ்ட்ரா n கொடுத்தா கூட அதுவும் இந்த இடத்துல ஃபைண்ட் ஆகிட்டு வந்துடும் பாருங்கள். ஸோ எப்படி டைனமிக்காக இந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வந்துட முடியும். இப்போ டைரெக்டாக இந்த மிட் ஃபார்முலாவை நம்ம உள்ளே வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ மிட் அப்படிங்கிறத போட்டுட்டு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம். ஸ்டார்ட் நம்பர் 1, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், சாரி இந்த இடத்துல நம்ம ஃபைண்ட் ஃபார்முலாவை தான் போட போகிறோம். நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஃபைண்ட் கொடுத்துக்கோங்க. ஃபைண்ட் டெக்ஸ்ட் இது டபுள் கோட்ஸ் ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ் வித்தின் டெக்ஸ்ட் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டு கமா 1 கொடுத்துட்டு இப்போ -1 அப்படிங்கிறத கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்டே நம்ம போட தேவையில்லை. ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலாவை போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மிட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபார்முலா. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெக்ஸ்ட் ஃபார்முலாவோட சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஒரு வேல்யூவை உங்களுக்கு இன்னொரு ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், இங்கே ஒரிஜினல் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேன். இந்த டெக்ஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி இந்த வேல்யூஸை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் இங்கே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீங்கள் எல்லாம் டேட்டா வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்பராக வந்து கன்வெர்ட் ஆயிரும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு டேட்டா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட் ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதற்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை ஒவ்வொன்றா பாருங்கள். இங்கே அதற்கான ரீசன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை நீங்கள் நிறைய விதத்தில் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய விதத்தில் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை இன்னொரு ஃபார்மேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். அதற்கு இந்த டெக்ஸ்ட் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த
ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு 9 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த 9 ஃபங்க்ஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு டிஃபிகல்ட்டான ஒரு இடத்துலையும் கூட இந்த டெக்ஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். உங்களால் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சரும் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்டர்வியூஸ்லையுமே கேட்கக்கூடிய எக்ஸல் ஃபார்முலா ஒரு 10 ஃபார்முலாவை உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதை எப்படி யூஸ் பண்ணணும், கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உள்ளிட்ட எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இதை தவிர நீங்கள் இன்னும் எக்ஸலில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன். அதற்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இதிலிருந்து ஏதாவது டேக்அவே அதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களையும் நீங்கள் பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன்.